Hello friends, welcome to my Shali's Happy Cooking. இன்னைக்கு நம்ம Shali's Happy Cookingல ரொம்பவும் ஹெல்த்தியான கோவக்காய் ரெசிபி தான் பார்க்க போறோம். கோவக்காய்னாலே யாருக்குமே பிடிக்காது. நிறைய பேர் கோவக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுவும் பொரியல்லாம் செஞ்சோன்னா தொடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ரசம் சோறு வச்சுட்டு நீங்க இதை கொடுங்க. அதே மாதிரி தயிர் சோறு செஞ்சுட்டு இதை நீங்க சர்வ் பண்ணலாம். அவ்வளோ அருமையா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில நம்ம ட்ரையா சில பொருட்களை வறுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 6 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியாவும் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து லைட்டா வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுடரா அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறின பிறகு இப்போ இன்னொரு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 10லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காவை நல்லா மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு மெலிசா கட் பண்ண முடியுமோ நீல வாக்குல அந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வெங்காயத்துல ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்குங்க. இதை நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஃபர்ஸ்டே அரைச்சி வச்சோம்ல ஒரு பவுடர், அந்த பவுடரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. காய் நல்லா வெந்து வரணும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே பொடி பண்ணி வச்சிருக்கேன். லைட்டா கொரப்பா இருக்கணும், ரொம்ப பவுடரா இருக்கக்கூடாது. கொரப்பான வேர்க்கடலை பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேர்க்கடலை ஆட் பண்ண பிறகு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இது நீங்க கத்திரிக்காயில கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.